அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களை பார்க்க இருக்கிறோம். முதலில் செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, பாயிரம் குறித்து நீவிர் அறியும் கருத்து யாது? இனம் மொழி குறித்து ரசூல் கம்சத்தோ பார்வையை குறிப்பிடுக. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதிச் சென்றது? ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. இத்தொடரின் பொருள் யாது? காவடி சிந்து என்பது யாது? தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு குறிப்பிடுகிறது? அடுத்து திருக்குறள் பகுதியிலிருந்து சில வினாக்களை பார்க்கலாம். சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? தீயினால் சுட்டதை புண் என்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவர் கூற காரணம் என்ன? அடுத்து இங்கு 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்பவர்கள் யார்? எண்ணுபவர்கள் யார்? ரொம்ப எளிமையான கேள்வி, ஒரு வரியில பதிலளிக்க கூடாது. சரி, அடுத்து மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம், இக்கூற்றை உறுதிப்படுத்துக. அடுத்து திருக்குறள் பகுதியிலிருந்து சில வினாக்களை பார்க்கலாம். படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை யாவை? எப்பொழுதும் மருந்து தேவையில்லை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவன யாவை? அடுத்து உழைப்பாளர்களின் தோல் வலிமையினால் விளைந்தன யாவை? ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாரு குல? இத்தொடர் உணர்த்தும் பொருள் யாது? 4 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என்று எவற்றை குறிப்பிடுகிறார்? நூல் ஒன்றன் முகவுரையில் இடம்பெற வேண்டுவனவாக நன்னூல் குறிப்பிடுவன யாவை? அடுத்து காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது? ஏன்? சலசவாவியுள் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள்விளக்கம் தருக. அடுத்து தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து, விளக்குக. திருக்குறள் பகுதியிலிருந்து சில வினாக்களை பார்க்கலாம். புகழுக்குரிய பண்புகளாக நீவிர் கருதுவன யாவை? புகழின் பெருமையை பொதுமறை வழி விளக்குக. விரும்பியதை அடைவது எப்படி? குறள் வழி விளக்குக. அடுத்து ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தல் கொள், இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. மேகத்திடம் கூறுவது போல் தலைவி, அதாவது தோழி, தலைவனுக்கு கூறிய இறைச்சி பொருள் யாது? அடுத்து திருக்குறள் பகுதியிலிருந்து சில வினாக்களை பார்க்கலாம். மருந்து, மருத்துவர், மருத்துவம் குறித்து குறள் கூறுவன யாவை? அடுத்து சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றாலக்குறவஞ்சி கூறுவன யாவை? இது 4 மதிப்பெண் வினாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் விளக்கமா எழுதணும். அதாவது பரிசு பொருள் மட்டும் எழுதாம அது எங்கு பெறப்பட்டது, எது மாதிரி இருந்துச்சு, யார் கொடுத்தாங்க என்ற விளக்கத்தெல்லாம் கொஞ்சம் எழுதுனா நன்றாக இருக்கும். தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் பொழுது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருச்சாளல் கூறுவன யாவை? உணவும் உறக்கமும் அணிலின் கனவாகும், உங்கள் கனவுகளை உங்கள் சொந்த நடையில் எழுதுக. சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி, உங்களுடைய கனவுகளை எழுத போறீங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இதுல பெருசா இல்லை. அடுத்து உயிர் தமிழே உயிரென்று போற்று மீன்கள், இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக.
வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை? இதில் நம்முடைய கருத்தையும் சேர்த்து எழுதலாம். ஏன்னா இது வாய்க்காலின் சிறப்புகளாக மனோன்மணியும் குறிப்பிடுவன யாவை அப்படின்னு கேட்கல, பொதுவாக தான் கேட்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய கருத்தையும் சேர்த்து எழுதலாம். அடுத்து 6 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை தென்கரை நாட்டுப்பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் முப்பால் வழி விளக்குக. மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என்று உமறு புலவர் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. அடுத்து திருக்குறள் பகுதியில் உள்ள வேணா வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குறட்பாக்கள் சிலவற்றை எழுதி கட்டுரையாக்குக. சொந்தமாக எழுத வேண்டிய கேள்விதான் இது. அடுத்து பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி, உதாரண கதாபாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது, ஏன்? தமிழக மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. கோட்டை எனும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பெற்றுள்ளது? ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு எடுத்துக்காட்டு தருக. இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை? நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல ஜீவாவின் பேச்சு நடையுடன் ஒப்பிடுக. நாட்டுப்புறங்களிலும் பட்டினத்திலும் சிறந்து விளங்குவனவாக தாகூர் குறிப்பிடுவன யாவை? அடுத்து 4 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் எனும் தலைப்பில் நீங்கள் கொண்டுள்ள மொழிப்பற்றை விளக்குக. வேதிக் கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? விளக்குக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது, எடுத்துக்காட்டுகள் தருக. சமணப்பள்ளியும் பெண் கல்வியும் குறிப்பு எழுதுக. பிரஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து நீவிர் அறிந்தவற்றை எழுதுக. அடுத்து ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி குறிப்பிடுவன யாவை? அடுத்து 6 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள்? விவரிக்க. அடுத்து இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயைந்தே அமைந்திருந்தன, கூற்றை மெய்ப்பிக்க. சமணக்கல்வி பௌத்த கல்வி மரபுவழி கல்வி தமிழக கல்வி முறையில் ஏற்படுத்திய மாற்றங்களை விளக்குக. அடுத்து கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்குக. சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை என்னும் தலைப்பு ஜீவாவின் பேச்சு நடைக்கு பொருந்துவதை விளக்குக. அடுத்து துணைப்பட பகுதி 6 மதிப்பெண் வினா. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து எழுதுக. வாடிவாசல் கதை வாயிலாக அறியலாகும் கருத்துக்களை விளக்கி எழுதுக. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து எழுதுக.
சிம்போனிக் தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் குறித்து நும் பாடப்பகுதி வழி விளக்குக. சிந்தனை பட்டிமன்றத்தின் நிகழ்வுகளை சுவை குன்றாமல் சுருக்கி எழுதுக. அடுத்து இலக்கண வினாக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் எவை? சான்றுகள் தருக. பகுபத உறுப்புகள் எத்தனை? அவை யாவை? காலம் காட்டும் இடைநிலைகளை சான்றுகளுடன் விளக்குக. உவமை எவற்றின் அடிப்படையில் தோன்றும்? அடுத்து ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? அவை யாவை? ஆசிரியப்பாவுக்குரிய தலைகள் சீர்கள் யாவை? கலைச்சொல்லாக்கம் என்பதன் பொருள் தருக. சில ஆங்கில சொற்களை கொடுத்துட்டு கலைச்சொல்லாக்கம் தருக என்பதாகவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து அணிகள், மொத்தம் 6 அணிகள் இருக்கின்றன. உவமை அணி, உருவக அணி, வேற்றுமை அணி, பிரிது மொழிதல் அணி, சொல் பின்வரும் நிலை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. 6 அணிகள் மொத்தம். 6ஐயும் நன்றாக படித்துக் கொள்ளணும். அடுத்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் உள்ளிருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் நூல்வழி பகுதியிலிருந்து தான் உள்ளிருந்து கேட்பாங்க. நூல்வழி பகுதியை நன்றாக படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மனப்பாட பாடல்கள் 7 பாடல்கள், 20 மனப்பாட குரட்பாக்கள். அடுத்து நயம் பாராட்டுக, பழமொழியை விளக்கி வாழ்க்கை நிகழ்வுடன் பொருத்தி எழுதுக. அப்புறமா அழகிடுதல் போன்றவற்றை நன்றாக பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். மொழிப்பயிற்சி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் இருக்குது, அதிலிருந்து தான் கேட்பாங்க, அதை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்புறமா இலக்கண குறிப்புகள், பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதிகள் ஆகியவற்றையும் நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் தேர்வை மிகச்சிறப்பாக எழுத அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.